பழனி நில மோசடி தொடர்பாக சிறப்பு தணிக்கை குழு அமைத்தது பத்திரப்பதிவுத்துறை. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பழனி நில மோசடி தொடர்பாக சிறப்பு தணிக்குழுவை அமைத்திருக்கிறது பதிவுத்துறை. சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் பணிக்காலத்தில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் ஆய்வு செய்ய சிறப்பு தணிக்கை குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, பழனி நில மோசடி தொடர்பாக சிறப்பு தணிக்கை குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்காங்க? விவரங்களை பதிவு பண்ணுங்க. பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் பணிக்காலத்தில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் ஆய்வு செய்ய சிறப்பு தணிக்கை குழு அமைத்து பத்திரப்பதிவுத்துறை சார்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பழனி மாவட்டத்தில் ஜஸ்டின் மணிகண்டன் சார் பதிவாளர் பழனி பதிவு மாவட்ட சார் பதிவாளராக பதவியேற்ற நாளான 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 5ஆம் தேதி முதல் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்ட நாள் வரையிலான காலத்தில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் ஆய்வு செய்ய பத்திரப்பதிவுத்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதற்காக 6 பேர் கொண்ட சிறப்பு தணிக்கை குழு அமைத்தும் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதில் பதிவுத்துறை தலைவர் திருநெல்வேலி துணை பதிவுத்துறை தலைவர் சுவாமிநாதன், சிவகங்கை உதவு பதிவுத்துறை தலைவர் சீனிவாசன், சேலம் மேற்கு சார் பதிவாளர் கீதா, விருதுநகர் சார் பதிவாளர் காஜா முஹைதீன், விருதுநகர் சார் பதிவாளர் அலுவலக உதவியாளர் மோகன்ராஜ், திருநெல்வேலி துணை பதிவுத்துறை தலைவர் அலுவலக உதவியாளர் முத்துகிருஷ்ணன் ஆகியோர் இடம்பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் பிரிவு 22A முரணாக பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள், அவரால் செய்யப்பட்ட இழப்புகள் குறித்த சிறப்பு தணிக்கை செய்து அறிக்கையினை 3 நாட்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பழனியில் தொடர்ச்சியாக முறைகேடாக பதிவுத்துறை சார்பில் பத்திரப்பதிவுகள் நடைபெறுவதாக தொடர் குற்றச்சாட்டுகள் வெளிவரும் நிலையில் ஜஸ்டின் மணிகண்டன் பணிக்காலத்தில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் ஆய்வு செய்ய சிறப்பு தணிக்கை குழு அமைத்து பத்திரப்பதிவுத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பழனி நில மோசடி தொடர்பாக சிறப்பு தணிக்கை குழு அமைத்தது பத்திரப்பதிவுத்துறை. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பழனி நில மோசடி தொடர்பாக சிறப்பு தணிக்குழுவை அமைத்திருக்கிறது பதிவுத்துறை. சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் பணிக்காலத்தில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் ஆய்வு செய்ய சிறப்பு தணிக்கை குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, பழனி நில மோசடி தொடர்பாக சிறப்பு தணிக்கை குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்காங்க? விவரங்களை பதிவு பண்ணுங்க. பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் பணிக்காலத்தில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் ஆய்வு செய்ய சிறப்பு தணிக்கை குழு அமைத்து பத்திரப்பதிவுத்துறை சார்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பழனி மாவட்டத்தில் ஜஸ்டின் மணிகண்டன் சார் பதிவாளர் பழனி பதிவு மாவட்ட சார் பதிவாளராக பதவியேற்ற நாளான 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 5ஆம் தேதி முதல் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்ட நாள் வரையிலான காலத்தில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் ஆய்வு செய்ய பத்திரப்பதிவுத்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதற்காக 6 பேர் கொண்ட சிறப்பு தணிக்கை குழு அமைத்தும் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதில் பதிவுத்துறை தலைவர் திருநெல்வேலி துணை பதிவுத்துறை தலைவர் சுவாமிநாதன், சிவகங்கை உதவு பதிவுத்துறை தலைவர் சீனிவாசன், சேலம் மேற்கு சார் பதிவாளர் கீதா, விருதுநகர் சார் பதிவாளர் காஜா முஹைதீன், விருதுநகர் சார் பதிவாளர் அலுவலக உதவியாளர் மோகன்ராஜ், திருநெல்வேலி துணை பதிவுத்துறை தலைவர் அலுவலக உதவியாளர் முத்துகிருஷ்ணன் ஆகியோர் இடம்பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் பிரிவு 22A முரணாக பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள், அவரால் செய்யப்பட்ட இழப்புகள் குறித்த சிறப்பு தணிக்கை செய்து அறிக்கையினை 3 நாட்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பழனியில் தொடர்ச்சியாக முறைகேடாக பதிவுத்துறை சார்பில் பத்திரப்பதிவுகள் நடைபெறுவதாக தொடர் குற்றச்சாட்டுகள் வெளிவரும் நிலையில் ஜஸ்டின் மணிகண்டன் பணிக்காலத்தில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் ஆய்வு செய்ய சிறப்பு தணிக்கை குழு அமைத்து பத்திரப்பதிவுத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.